நீ நான் காதல் சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படியோ அபிக்கும் ராகவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு. என்ன தான் இப்போ இவங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் ஃப்யூச்சரில் இவங்க ரெண்டு பேரும் சூப்பராக ரொமான்ஸ் பண்ண போகிறாங்க. நம்ம அபியை நம்ம ராகவ் அவ்வளோ அழகாக பார்த்துக்க போகிறாரு. ஆனால் இப்பொழுதைக்கு என்ன நடக்குது, நம்ம ராகவ் அபியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அபி ரொம்பவுமே கெட்டவ, நம்ம அக்கா வாழ்க்கையை அழிக்க பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் நம்ம அபிக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. எதுக்காக நம்ம ராகவ் நம்மளை இப்படி திட்டுறாரு, நம்ம என்ன பண்ணணும், இப்படி பேசுகிறாரு நம்மளை பற்றி அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே புரியாமல் நம்ம அபி வரையாக பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம அபி என்ன தான் கஷ்டப்பட்டாலும் அணு மாதிரி இல்லை இல்லையா? ஸோ எதாக இருந்தாலும் வெடுக்குன்னு பேசிடுவாங்க. அதே மாதிரி என்னாலலாம் கீழே படுக்க முடியாது, நான் பெட்டில் தான் படுப்பேன், உங்களுக்கு இஷ்டம் இல்லைனா நீங்கள் வேணும்னா கீழே இறங்கி படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் நடுப்புற ஒரு தலவாணியை வச்சு ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் படுத்துக்கிறாங்க. ஸோ அடுத்த வாரம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, மற்றவங்க முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ராகவ் எதுவுமே செய்ய மாட்டார், நல்ல பிள்ளை மாதிரி நடந்துக்குவார். ஆனால் அபி தனியாக மாட்டினா வச்சு செஞ்சு விட்டுறாரு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் முரளி தான் கிருஷ்ணன் அஞ்சலியோட வீட்டுக்காரரு அப்படிங்கிற உண்மை அபிக்கு தெரிய வரப்போகுது. அதுக்கு அப்புறம் தான் அபிக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே உண்மை புரிய வரப்போகுது.